இடத்துல நாங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்கிறோம்னா இயேசுவோட அன்பை சொல்றதுக்கு தான். அன்னைக்கு ஒரு நாள் எருசலேம் தெருவுல இயேசு பாவனையாக கழுதையின் மேல வந்தாரு. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரட்சிப்பு கொடுக்கும்படியாய் அவர் ராஜாவாக அந்த தெருவிலே நடந்து போனார். அன்றைக்கு இன்னைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில இயேசுதான் ராஜாவா இருக்கிறாரு. எங்களுடைய வாழ்க்கையில இயேசு ராஜாவா இருக்கிறபடினால எங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. எத்தனையோ கண்ணீர், எத்தனையோ நோய்கள், எத்தனையோ பாடுகள் இருந்தாலும் இயேசு எங்களுக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு நீங்களும் ஒருவேளை யாரும் எங்களை விசாரிக்கல, எனக்கு ஒழுங்கா தூங்க கூட முடியல, நான் அநேக வலி வேதனைகளோட இருக்கிறேன், எனக்கு யாரு சுகத்தை தருவாங்க, நான் நிறைய டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு வந்துட்டேன், அவங்க எல்லாம் என்கிட்ட இந்த பணத்தை மட்டும் தான் வாங்குறாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா சிலுவையின் ரத்தத்தினால இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக போகுது. நீங்க இயேசுவை நம்புவீங்கன்னா, முழு மனதோடு நம்புவீங்கன்னா, இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அந்த ஒரு மீட்பு சொல்லும்படியாக தான் இன்றைக்கு நாங்க உங்க மத்தியில வந்திருக்கிறோம். இதோட பொருள் என்னது அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கைக்குள்ள, இந்த தெருவுல இயேசுவின் பிரசன்னம் வரணும். அப்படி வந்ததுன்னா எல்லா பிரச்சனையில இருந்து விடுதலை. அதனால நீங்க ஒரு வேளை நம்பிக்கையோட இருப்பீங்கன்னா, இயேசுவின் மேல நம்பிக்கை வைப்பீங்கன்னா, ஒருவேளை மனுஷங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஏமாந்து போயிருக்கலாம். எனக்கு இயேசுவை நம்பி ஒரே ஒரு முறை உங்க மனசுல அவரை நினைச்சு, சிலுவைய நினைச்சு நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுவீங்கன்னா, இயேசு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நாளிலும் இந்த தெருவுல இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொருத்தரையும், தனிப்பட்ட நபர் ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுவீராக. உங்களுடைய சிலுவையின் அன்பினாலே எங்களை நீ சேர்த்து கொண்டது போல, உங்களுடைய வருகை துரிதமா இருக்கிறபடியினாலே, நீ சீக்கிரமா வருவேன் என்று சொன்னபடியினாலே, யாரெல்லாம் சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, கண்ணீரோட, கவலையோட இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நீ சமாதானத்தை கொடுப்பீராக. அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும் என்று சொன்னது போல அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைப்பீராக. எங்களை அன்பிலே சேர்த்து கொண்டது போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பிள்ளைகளாய் உங்களுடைய செட்டுகளின் நிழலிலே நீ சேர்த்துக் கொள்வீராக. இவளுக்கு சந்தோஷமும் சமாதானமும் இருளில் இருந்து வெளிச்சமும் இயேசுவின் நாமத்தினாலே ஒதுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.